ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜயசேகரன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மேன் எப்படிங்க பிஸ்னஸில் வந்து ஆரம்பித்து ஒரு சக்ஸஸ் வாங்குறாங்க. எல்லாருமே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், பெரிய பெரிய வந்து ரீட்டைல் ஷாப்ஸ், இது எல்லாமே எப்படி சக்ஸஸ் ஆகிறாங்க. கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பட் 3 வருஷத்துக்குள்ளே அவங்க ஓரளவு பிக்கப் ஆகி வந்துடுறாங்க. எப்படி எப்படி எப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா, அதுக்கான யுக்தி இதுதான். நல்ல கேஷ் சேல்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. 25% மார்ஜினில் நீங்கள் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே 25%ல் வந்து ஒரு 10% எப்படியும் நம்ம செலவினங்கள் இருக்கும், ரெண்டலு இதெல்லாம் இருக்கும். அது போக 15% நமக்கு ப்ராஃபிட் நிற்கும். நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்கு பேக் போனாக இருக்கிறது கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் தாங்க. இந்த சப்ளையர்ஸ் வந்து நீங்கள் நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், பெரிய பெரிய சப்ளையர்ஸ்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க. நம்ம அந்த சப்ளையர்ஸை நல்ல முறையில் பணத்தை ரீஃபண்ட் பண்ணி அவங்கள பயன்படுத்தணும். அதே முறையில் ஒரு சேல்ஸ்ல இருந்து ஒரு 50% வந்து நீங்கள் பேங்க் டியூவாக டெய்லி கட்டி சப்ளையர்ஸுக்கு ஒரு 50% பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் 1 or 2 இயர்ஸ்லேயே நீங்கள் வந்து அந்த கடனை அடித்து வெளியே வந்துடலாங்க. இதே மாதிரி தான் இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கள்லாம் பண்ணுறது. டெய்லி கேஷ் சேல்ஸை பேங்க்கில் அடைச்சிட்டு சப்ளையர்ஸுக்கு ஒரு டியூ டேட்டில் பணம் கொடுக்குறதுனால தான் அவங்க வட்டி சுமையிலேருந்து மீறி வராங்க. நீங்களும் இந்த யுக்தியை பயன்படுத்துங்க. ஸ்டார்ட் அப் பிஸ்னஸுக்கு நீங்கள் ரெடி தானே? ஓகே, நான் விஜயசேகரன். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.